Hi darlings, welcome back to my channel. இன்னைக்கு மீ கோரிங் செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு எண்ணெயை போட்டுட்டு அந்த கார்லிக் அது ஃப்ரோசன் கார்லிக் நான் போட்டிருக்கேன். போட்டு நல்லா மறக்கி அப்புறம் சிக்கன் தூக்கி அந்த எண்ணெயில் போட்டு நல்லா பொரின்னு பொரித்து அதுக்கப்புறம் சீ ஃபுட்டை உள்ளுக்கு போட்டு தவை போட்டு நல்லா பொரிச்சு இன்னும் பொரிங்க. அப்புறம் என்ன பண்ணணும் தெரியுமா, நம்ம நல்லா பொரிச்சு எடுத்துட்டா நல்லா வாசமாக இருக்கும். அப்புறம் சாஸ் செய்வோம். இப்போ டார்க் சோயா சாஸ் இருக்குது, கொஞ்சம் எடுத்துக்கிறோம். அப்புறம் நம்ம என்ன எடுக்க போகிறோன்னா, அங்கே என்னோடய ஹஸ்பண்ட் தெரிவாங்க கரண்டியில் லைட் சோயா சாஸ் எடுக்க போகிறோம். அது 2 கரண்டி. அமத்தி கையே நடுங்குது. அதுக்கப்புறம் என்ன எடுக்க போகிறோம், நம்ம ஆயிஸ்டர் சாஸ் எடுக்க போகிறோம். அதை எடுத்து ஒரு 3 கரண்டி, 1 2 3. அதுக்கப்புறம் ஃபிஷ் சாஸ் எடுக்க போகிறோம். அதுவும் கொஞ்சோண்டு எடுத்துக்கோங்க. அப்புறம் போட்டு கலக்குன்னு கலக்கி அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு சீசனிங் எடுத்துக்கோங்க. அது கொஞ்சம் அது நோ சீசனிங். அதுக்கப்புறம் என்ன எடுக்க போகிறோம், சாரி நான் காமிக்க மறந்துட்டேன். இதுதான் அந்த சீசனிங். அதுக்கப்புறம் கொஞ்சம் சுகர் எடுத்துக்கோங்க. அதை எடுத்து உள்ளுக்கு போட்டுருங்க. போட்டுட்டு யோசிக்கிறேன் என்ன பண்ணணுன்ட்டு. அடுத்தது வெயிட் பண்ணுங்க. ஞாபகம் வந்துருச்சு. டொமேட்டோ கெச்சப் எடுத்துக்கோங்க. அதை எடுத்து திறந்து உள்ளுக்கு போட்டுருங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் சில்லி பேஸ்ட். இது நான் ஸ்ரீலங்கா சில்லி பேஸ்ட் யூஸ் பண்ணியிருக்கேன். ரொம்ப ருசியாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம வதக்கிட்டு இருந்த அந்த பொரிச்சிட்டு இருந்த சாமானில் நம்ம என்ன போடணும்னா, நம்ம வச்சுருக்கிற மஞ்சமியை தூக்கி உள்ளுக்கு போடணும். ஸோ அதை ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். ஓகே, எடுத்து போட்டுருவோம். அதுக்கப்புறம் ரொம்ப லென்த்தியாக இருக்குது பேப்ஸ். அப்புறம் வெஜிடபிள் வந்துருச்சு. வெஜிடபிளை தூக்கி உள்ளுக்கு போட போகிறோம். அந்த வெஜிடபிளை உள்ளுக்கு போடுறதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கிறோம். நல்லா மிக்ஸ் பண்ணுவோம். சரியா? ஓகே, நல்லா மிக்ஸ் பண்ணிட்ட உடனே இன்னும் மிக்ஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அந்த வெஜிடபிளை எடுத்து இது நான் டெஸ்கோவில் வாங்கினேன். அது மிக்ஸ் வெஜிடபிள். ஸோ அவங்க ஏற்கனவே நம்மளுக்கு எல்லா வெஜிடபிளையும் கட் பண்ணி மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. நம்ம கழுவிட்டு உள்ளுக்கு போட வேண்டியதான். ஸோ அதை போட்டுட்டு இப்போ நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, அது என் ஹஸ்பண்டோட கை நல்லா மிக்ஸ் பண்ண ஹெல்ப் பண்ணுறாரு அவர். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், அந்த மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற சாஸை தூக்கி மேலே ஊற்றுவோம்.
அதை ஊற்றிட்டு திருப்பி நல்லா கலருன்னு நல்லா கலரி வச்சிட்டோம். அப்புறம் முட்டை எடுத்து உள்ளுக்கு, நான் ஏற்கனவே பொரிச்சு வச்சிருந்த முட்டை எடுத்து வந்துட்டு நம்ம உள்ளுக்கு மிக்ஸ் பண்ணிடுவோம். எனக்கு வந்து கொஞ்சம் பெரிய பெரிய துண்டாக இருந்தால் தான் எனக்கு பிடிக்கும். ஏன்னா வந்து அப்போ தான் அது நல்லா வந்து வாயில் கடிப்படும். ஸோ அதுதான் வச்சுருக்கோம் இப்போது. ஸோ நம்ம டேஸ்ட் பார்த்துட்டு அந்த சோஸை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இதில் வந்துட்டு எக்ஸ்ட்ரா ஆயிஸ்டர் சாஸ் நான் போடுறேன். அதுக்கப்புறம் அந்த கலருக்கு கொஞ்சம் டார்க் சோயா சாஸ் கொஞ்சம் போடுறேன். ஸோ அதை நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் அந்த ஒரு ஸ்மோக்கி ஃப்ளேவருக்காக செசமி ஆயில் கொஞ்சம் ரொம்ப லைட்டாக ட்ரிசல் பண்ணுறேன். ஸோ தட்ஸ் த ஆயில். அப்புறம் நல்லா அதை வந்துட்டு கோரிங் பண்ண விட்டுட்டு அதுக்கப்புறம் இட்ஸ் ரெடி.